தாராவி 90 அடி சாலை, பாலாஜி நகர் ஸ்ரீ சக்தி விநாயகர் திருக்கோவில் 55வது ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா 2ஆம் நாள் பூஜை ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 8:30 மணிக்கு விமரிசையாக நடைபெற்றது. கோவில் பிரகாரத்தில் உள்ள விநாயகர் சிலை மற்றும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள விநாயகர் சிலைக்கு அலங்காரம், தீபாராதனை நடைபெற்றது. கோவில் குருக்கள் கமல்தாஸ் மகாராஜ் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கோவில் தலைவர் என். ரமேஷ், ஆலோசகர் எஸ். விவேகானந்த ராஜா, துணைத் தலைவர் பாஸ்கர், துணைச் செயலாளர் சிவாஸ்கர், ஈராட்சி குருசாமி, ஜெகதீஷ், பாலா, மதிவண்ணன், ராஜேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பூஜையில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பூஜையை தொடர்ந்து பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கோவில் வளாகம் மலர்களால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. மேலும் கோவில் முகப்பு பகுதியில் மின் விளக்கு மூலம் பிரம்மாண்ட விநாயகர் கட்அவுட் வைக்கப்பட்டு இருந்தது. விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு கும்தலக்கா மேஜிக் குழு சார்பில் நடனம் மற்றும் மேஜிக் காட்சிகள் இடம்பெற்று இருந்தது. அன்றைய பூஜை கீர்த்தி கம்ப்யூட்டர்ஸ் வழங்கினர். விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு மும்பை நகரம் விழாக்கோலம் பூண்டுள்ளது. வீடுகள், மண்டல்கள், கோவில்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு நீர்நிலைகளில் கரைக்கப்படுகிறது. எப்படி பூஜைக்கு பின்னர் விநாயகர் சிலைகள் தண்ணீரில் கரைக்கப்படுகிறதோ அதுபோன்று அனைத்து துன்பங்களும் நீங்கும் என்பது ஐதீகம். விநாயகர் சதுர்த்தி என்பது வெறும் மத விழா அல்ல, இது கலாச்சாரம், ஒற்றுமை உணர்வின் கொண்டாட்டமாகும். இது இந்தியாவின் கலாச்சார பன்முகத்தன்மையின் செழுமையை எடுத்து காட்டுகிறது. அதன் மரபுகள் மற்றும் நம்பிக்கைகளுக்கு நாட்டின் பக்தியை காட்டுகிறது. விநாயகர் சதுர்த்தி நம்பிக்கை, செழிப்பு மற்றும் தீமையின் மீது நம்பிக்கையின் வெற்றியின் அடையாளமாக தொடர்கிறது. பிரசித்தி பெற்ற கணபதி திருவிழாவை முன்னிட்டு மும்பை காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை சிறப்பாக செய்துள்ளனர். தாராவி சக்தி விநாயகர் கோவில் விநாயகர் சதுர்த்தி விழா நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் வெகு சிறப்பாக செய்துள்ளனர்.